நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தையொட்டி திரண்டுள்ள தொண்டர்கள் மத்தியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்றி வருகிறார். அப்போது பிரதமர் மோடி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. அவரோடு பேசலாம். ராஜு, பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக இன்று காலை 12 மணிக்கு ஆம் ஆத்மி கட்சியினர் வருவதாக இருந்தது. தற்பொழுது அங்கு எப்படி இருக்கிறது நிலைமை? அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சின் சாராம்சம் என்ன? கார்த்திகா, கட்டாயமாக ஆம் ஆத்மியினுடைய இந்த பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அடுத்து அந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய தீன் தயாள் உபாத்யாயா மார்க் இந்த சாலையில் தான் 2 அலுவலகங்களுமே அமைந்திருக்கிறது. இதையடுத்து 2 கட்சியினுடைய இந்த தலைமையகத்திற்கு நடுவே பேரிகேட்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாத இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில் 144 தடை உத்தரவானது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. தடைகளை மீறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்காக காவல்துறையினுடைய அந்த வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டிருக்கின்றது. காரணம், இங்கு முதல்வர் மற்றும் டெல்லி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஆம் ஆத்மி கட்சியினுடைய அனைத்து முக்கிய நபர்களுமே இன்றைய தினம் இந்த ஒரு முற்றுகையிடு போராட்டத்தில் பங்கேற்க போவதாக நேற்றைய தினம் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த காணொலி வாயிலாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக நேரடியாகவே நாங்கள் வருகிறோம், முடிந்தால் யாரை வேண்டுமானால் நீங்கள் கைது செய்து கொள்ளலாம் என பாஜகவுக்கு சவால் விடும் நோக்கத்தில் அந்த அறிக்கையானது இருந்தது. காரணம், இந்த சுவாதி மாலிவால் விவகாரத்தில் தொடர்ந்து பாஜக அரசு தான் பின்னில் இருந்து இந்த சதி திட்டத்தை தீட்டியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த போராட்டத்திற்கான அந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். இதையடுத்துதான் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த வழித்தடங்கள் முழுமையாக தற்போது அடைக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, அருகே இருக்கக்கூடிய சாலைகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு கண்காணிப்பு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அருகே இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையம் மூடப்பட்டிருக்கின்றது. ஆம் ஆத்மி தொண்டர்கள் இங்கு அதிக அளவில் கூடிவிடக்கூடாது என்பதற்காகவும் இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிடமிருந்து சொல்லப்படுகிறது. தற்போது கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆம் ஆத்மியினுடைய அமைச்சர்கள், அதே போல சில முக்கிய பிரமுகர்கள் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களிடம் உரையாற்றி வருகிறார். இந்த நிமிடம் உள்ளே அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில வெளிப்புறத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு, அதே போல கண்காணிப்பு பணிகளை டெல்லி காவல்துறையினர் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு அனுமதி அவர்கள் பெறவில்லை என்பதால் அவர்களுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். பாஜகவுடைய தலைமையகத்திற்கு அவர்கள் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்பதால் இந்த பகுதியில் 144 தடை உத்தரவானது தற்போதைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் முதல்வர் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியினர் இந்த தடுப்புகளை மீறி அங்கு செல்வார்களா, அந்த முற்றுகையிடு போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ராஜு, இன்னும் சற்று நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் முதலமைச்சரோடு பாஜக தலைமை அலுவலகத்தை தடையை மீறி முற்றுகையிடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சுவாதி மலிவால் விவகாரத்தில் பாஜகவிற்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்திருக்கு. இது தேர்தல் நேரத்தில் நடைபெறக்கூடிய நிலையில அது தேர்தலில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும்? கட்டாயமாக தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கைது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்பட்டிருந்தது. அதன் பின்பு இந்த வழக்கினுடைய அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது, இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் மேற்கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சரணடைய வேண்டும். இதற்கிடையில அவர்களுக்கு கூடுதலாக இந்த ஒரு சிக்கலானது ஏற்பட்டது. சுவாதி மாலிவால் முதல்வருடைய தனிப்பட்ட உதவியாளர் தன்னை தாக்கியதாக, கடுமையாக தாக்கியதாக காவல்துறையினர் புகார் அளித்து அது பின்பு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விபவ் குமார் என்ற அந்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த ஒரு விவகாரம் மேலும் இந்த தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தலைவலியாக தான் பார்க்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர்கள் பாஜக அரசு தொடர்ந்து கைது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக மத்திய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். பொய்க்குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, ஊழல் வழக்குகள் போடப்படுகிறது என எதிர்கட்சிகள் அனைத்துமே எதிர்கட்சிகள் அனைவரும் தற்போது அவர்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில இந்த ஒரு விவகாரத்தில், குறிப்பாக இந்த சுவாதி மாலிவால் விவகாரத்தில் பாஜக அரசு இதே ஒரு ஃபார்முலாவை தான் பின்பற்றியதாக ஆம் ஆத்மி நேரடியாகவே அந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை வலுப்படுத்துவதற்காக திட்டமிட்டிருந்த நிலையில தான் இந்த ஒரு விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கின்றது.
மேலும் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தேர்தல் 25ஆம் தேதி வாக்குப்பதிவு டெல்லியில நடைபெறுது. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த விவகாரம் மேலும் விரிவடைந்திருக்கக்கூடிய நிலையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். அது இல்லாம முதல்வருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, அதே போல பாஜகவும் தொடர்ந்து ஆம் ஆத்மி அரசை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு விவகாரம் சுவாதி மாலிவானுடைய அந்த தனிப்பட்ட அரசியல் பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகிறார்கள். கார்த்திகா, ராஜீவ், இந்த இடைக்கால பிணையில் வெளியே தேர்தல் பரப்புரைக்காக வெளியே வந்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது இந்த பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக அங்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.